ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் டிவ் டேக்னா என்னன்றது பார்க்கலாம் வாங்க. டிவ் டேக்கை லே அவுட் ஆர் கண்டெய்னர் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ டிவ் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டைல்னு ஒரு ஸ்டைல் ஆட்ரிபியூட் இருக்குது. இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுக்கணும். ஓகேவா? பிளாக்னு கொடுத்துட்டு ஓகே. இப்போ என்ன லைவ் சைடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எதுவுமே வரல. என்ன ரீசன் தெரியுமா? இதில் வந்து நாம் ஏன்னா வித்து ஹைட் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? அதுதான் ஒரு லே அவுட்னா ஒரு வித் ஹைட் இருக்கும்ல, இந்த இவ்வளோ தான் சைஸ் இருக்கணும். இந்த சைஸுக்குள்ள நானா எழுதிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து வித்து வந்து ஒரு 500 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதேமாரி ஹைட்டும் 500 பிக்சல். ஹைட் 500 பிக்சல். ஓகே. இப்போ அவுட்புட் போய் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? 500 பிக்சல் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இருந்தாலும் நம்ம ஒரு 300 வச்சுப்போம். ரொம்ப பெருசாக தான் இருக்குது, அதனால் வேணாம். 300. ஓகே, பார்த்தீங்களா? வந்துடுச்சு. இது ஒரு லே அவுட் ஒரு கண்டெய்னர் சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ளார நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இதுக்குள்ளார நம்ம இன்னொரு டிவ் டேக் கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பவுமே டிவ் டேக்குள்ளார நீங்கள் எத்தனை டிவ் டேக் வேணால் ஓப்பன் பண்ணலாம். அது கணக்கே கிடையாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டிவ் டேக் இன்னொன்று ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மொத்தம் ஒரு டிவுக்குள்ளார இன்னும் 2 டிவ் இருக்குது. ஓகேவா? இது ஏன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஓகேவா? டிவ் டேக்னா என்னன்றது ஃபஸ்ட்டு. டிவ் டேக்ன்றது ஒரு லே அவுட். ஓகேவா? அது நம்ம வச்சுக்கோங்க, இல்லை கண்டெய்னர் கூட நம்ம வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் கலரு. ஓகே, ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர்ன்றது ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஓகே, இப்போ அவுட்புட் போய் பார்க்கலாம். அவுட்புட் வரவே இல்லை. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவ் டேக் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டோம். ஓகேவா? அதனால் இந்த கலர்லாம் வந்திருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். ஏன்னா இந்த கலரும் வந்துடுச்சு, இந்த கலரும் இருக்குது, இந்த கலர் இருக்குது, இந்த கலருக்கு மேலே இன்னொரு கலர் இருக்குது, பிளாக் கலர். அதனால தான் நமக்கு தெரியல. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் பிளாக் இருக்குல்ல, இதை மட்டும் ரிமூவ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கலர் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ சுத்தமாக வரல. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த டிவ் டேகுக்கு வித் ஹைட் நம்ம கொடுக்கவே இல்லை. அதேமாதிரி இந்த டேகுக்கும் நம்ம கொடுக்கல. ஓகேவா? அப்படின்னா வித்துன்னு கொடுத்துட்டு 200 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட்டும் அதேமாரி தான். ஹைட் 200 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? 200 பிக்சல். பிக்சல் ஹைட் 200 பிக்சல். ஓகே, அப்போனா இது ஓவரால் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? நான் இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த டிவ் டேக் வந்து தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் ஆகிக்கும். ஓகேவா? இங்கே கொடுத்தாலும் இங்கே போதும் உங்களுக்கு, இங்கே தேவையில்லை. ஓகே, இப்போ அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது ஒரு டிவ் டேக், இது ஒரு டிவ் டேக். இந்த டிவ் டேக்குள்ளார நீங்கள் என்ன டேக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு H1 டேக்கு, H2, P டேக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் போட்டு வேணா காட்டுறேன். ஓகே, போட்டுட்டேன். இந்த இடத்துலையும் போட்டுக்கிறேன். ஓகேவா? சாரி, H1. ஓகே, ஓகே, போய் பார்க்கலாமா அவுட்புட்டு? ஓகே, இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா வித்து வந்து நமக்கு வெறும் ஒரு 200 பிக்சல் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால தான் நமக்கு அந்த பிரச்சனையே. நீங்கள் வித்தை வேணால் எடுத்துருங்க. ஓகேவா? வித்துன்றது நம்ம ஹைட் கொடுத்துட்டோம், அதனால் நமக்கு வித்து தேவையில்லை. இப்போ நம்ம அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? ஓகே, ஓகே, சூப்பர் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ இப்போ டிவ் டேக்னா என்ன கொஞ்சமாச்சும் உங்களை ரியலைஸ் பண்ணிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ இதை ரியலைஸ் பண்ணிட்டு இன்னொன்று நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்னா நார்மலாக உங்களுக்கு H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். H1 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து லண்டன். ஓகேவா? அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இதில் P டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். P டேக்கில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிருக்கேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
லண்டன்னா என்னன்னு சொல்லிட்டு அது சும்மா எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே சாரி, லண்டன். ஓகே. இப்போ வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட், ஓகேவா? ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுப்போம், ஓகேவா? பிளாக்கு. இல்லை வந்து பேடிங்ன்றது உள்ளார இருக்கும், ஓகேவா? கரெக்டாக இந்த இல்லை வேணாம் சாரி இப்போதைக்கு யூஸ் பண்ண தேவையில்லை, நான் அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகே, இப்போ என்ன நான் சொல்லியிருக்கேன், இந்த பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக இருக்கணும், இந்த பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக இருக்கணும், ஓகேவா? அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாமே ஓகே. டெக்ஸ்ட் இருக்குது, பட் டெக்ஸ்ட்டும் பிளாக் கலரில் இருக்குது, நமக்கு தெரியல, ஓகேவா? டெக்ஸ்ட் இருக்குது, எல்லாமே பிளாக்காக இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட் கலர்னா அப்படின்னா நம்ம ஒயிட் நம்ம கொடுக்கணும், ஓகேவா? கலர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? ஓகே, கலர் ஒயிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அவுட்புட் பார்க்கலாமா? ஓகே, வந்துடுச்சு. பட் நமக்கு சென்டர் ஸ்பேசஸ் கிடைக்குது பார்த்தீங்களா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிவ் டேக்ன்றது யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? பெரிய அட்வான்டேஜ் ஆனது டேக் இப்போ தான் உங்களுக்கு புரியுமே. இப்போ நான் டிவ் டேக் போட்டுக்கிறேன், ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நான் தூக்கி போடுறேன், எல்லாமே ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு, ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்டைல் டேக் இருக்குல்ல, ஸ்டைல் டேக்கே எனக்கு தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸ்டைல் டேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்டைல் டேக் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், ஓகேவா? பேக்ரவுண்ட் கலரு பிளாக்குன்னு கொடுக்குறேன். ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக தான் இருக்கும், கலர் வந்து. உங்களுக்கு ஒன்று தோணலாம், இந்த இடத்துலயே நம்ம டெக்ஸ்ட் கலர் கொடுத்துருக்கலாமே இதுக்குன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நமக்கு பண்ணவே தேவையில்லை. டிவ் டேக்கோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்குள்ளார டிவ் டேக்குள்ள என்ன டேக் இருந்தாலும் சரி, ஓகேவா? கலர் ஒயிட். இப்போ நான் கலர் ஒயிட்னு கொடுத்துறேன்னா டிவ் டேக்கில் என்ன டேக்காக இருந்தாலும் சரி, H1 இல்லை PH2 அந்த மாதிரி LI டேக் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே நான் கலர் ஒயிட் கொடுத்துட்டேன்னா இங்கே இதில் இருக்க எல்லாமே ஒயிட் கலர் வந்துடும், ஓகேவா? அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஆனால் பாருங்கள், பார்த்தீங்களா? லண்டன் வந்துடுச்சா ஃபுல்லாகவே ஒயிட் கலரில். ஓகே, இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக பேடிங் நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? பேடிங் 20 பிக்சல்ஸ். பேடிங்னா உங்களுக்கு டாப்பு பாட்டமு ரைட்டு லெஃப்ட்டு 4 பக்கமுமே, ஓகேவா? 4 பக்கமே 20 பிக்சல் ஸ்பேசஸ் கிடைக்கும், ஓகேவா? பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ஸ்பேசஸ் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்பேசஸ்ஸு கரெக்டாக, இந்த இடத்துல 20 பிக்சல், இந்த இடத்துல 20 பிக்சல். ஓகே, ஸ்பேசஸ் கிடச்சிருக்கா? இப்போ புரியுதா உங்களுக்கு டிவ் டேக்னா என்னென்னு, அதோட அட்வான்டேஜ் என்னென்னு? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.